படம் அவ்வளோ வலியை கொடுத்தது. ஹாஸ்பிட்டல் ரோடு இதுதான் அவங்க படத்துல அவங்க வந்து இது கேட்டுட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஜெனரேஷனுக்கு எப்படி வந்து எல்லா விஷயமும் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்றது படம் வந்து ஸ்டோரி நல்லா இருந்தது. ஸ்டோரி டெல்லிங் வாஸ் நைஸ். ஒரு 10 இடத்துல அழுதேன், ஒரு ஃபைட்ல அழுதேன். எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப சைலண்டா மெலோடியா இருந்தது, கேட்கவும் நல்லா இருந்தது. மலைவாழ் மக்களோட அந்த அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. எமோஷனலா நிறைய கனெக்ட் வேற லெவல்ல இருந்து ப்ரோ. இது சொல்லணும்னா எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா ஹீரோவா இருக்கட்டும், பட் அவங்க கூட பேரா பண்ணவங்க எல்லாரும் நல்ல படியா பண்ணிக்கிறாங்க. சூப்பரா இருந்தது ப்ரோ. எமர்ஜென்சிக்கு அவங்களுக்கு தேவையா இந்த ரோடு வசதி, ஹாஸ்பிட்டல், மற்றபடி எல்லாமே நல்லா எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வந்து மலைவாழ் மக்களை பத்தின ஒரு கதையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணி தான் வந்தேன். சரி, ஓகே, சின்ன டீம் ஒரு புது டீம் பண்ணிருக்குங்க. ஆனா நமக்கு பாலா சார் ஒரு ஸ்டைல் ஒன்று கொடுப்பாருல, வாழை ஒன்று கொடுத்து, அது மாதிரி நல்ல மேக்கிங்கு, நல்ல கேமரா, நல்ல மியூசிக். ஜெனரேஷனுக்கு எப்படி வந்து எல்லா விஷயமும் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்றது படம் வந்து ஸ்டோரி நல்லா இருந்தது. ஸ்டோரி டெல்லிங் வாஸ் நைஸ். அந்த மனிதர்கள் ஒரு 3 பேர் தான் நமக்கு தெரிஞ்ச முகம், பாக்கி எல்லாமே புதுசு. அந்த ஃபீலை நம்ம 10 நிமிஷத்துக்குள்ள படத்துக்குள்ள போயிடுவோம். ஆனா படத்துல வந்து 2-3 இடத்துல காமெடி வருது. ஆனா படம் காமெடி பண்ணா படம் உடஞ்சிருக்கும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வழியாவே கொண்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு 10 இடத்துல அழுதேன், ஒரு ஃபைட்ல அழுதேன். அந்த இடத்துல மருத்துவம் கிடையாது, இன்னொன்னு போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது. எனக்கு இந்த இடத்துல போக்குவரத்து வேணும், மருத்துவம் வேணும். ஒரு வந்து பிரெக்னென்டான ஒருத்தவங்களை தூக்கின்னு போற டைம்ல ஒரு குழந்தை இறந்தது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன தேவைன்னா மருத்துவ தேவை, போக்குவரத்து இது தேவை. ஸோ 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் மட்டும் வந்துடுறீங்க ஓட்டு கேட்க, இது மட்டும் ஏன் இந்த வசதி பண்ணி தரலன்னு தான் சொல்ல வராங்க ப்ரோ. ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. இப்போ குழந்தை எல்லாம் பிறக்கணும்னா அது யாருக்கும் சொல்ல முடியாது, திடீர்னு தான் அதெல்லாம் நடக்கும். இப்போ அவங்க அந்த கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தேவை, அந்த ரோடு தேவை. அதுதான் இந்த படத்துல கொஞ்சம் ரொம்ப ஹைலைட்டடா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த டோலி தூக்கிட்டு எவ்வளவு தூரம் தூக்க முடியும்? ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூக்கிட்டு யாரால போக முடியாது. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப சைலண்டா மெலோடியா இருந்தது, கேட்கவும் நல்லா இருந்தது. ஒரு பிரசவம் தான் படமே. ஒரு பொண்ணை டோலியில தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க பிரசவம் பாக்குறாங்களா, அதுதான் வழியே. ரொம்ப வழியான ஒரு படம், ரொம்ப எமோஷனலா. அது இன்னும் தான் தெரியல கரெக்டா, அந்த இடத்துக்கு ஏன் தர மாட்டேங்கிறாங்கன்றது ஒன்றும் புரியல. அது சொன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதெல்லாம் இயல்பா இருந்துச்சு, யாரும் நடிக்கல. ஜாக்லின் கூட ஐயோ என்னடா ஜாக்லின் இருக்கே, விஜய் டீம் மாதிரி ஏதாவது சிரிச்சு பேசிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஜாக்லின் அந்த மீட்டர்ல கரெக்டா வந்தாங்க. அது மாதிரி குண்டா ஒரு பையன் ஒரு சீன் பண்ணிருக்காங்க, ஒரு 2-3 சீன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் அந்த இடத்துல போக்குவரத்து வசதி எதுவும் கிடையாது, மருத்துவம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒண்ணு வேணும்னா ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கடந்து தான் போற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பா அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் எல்லாமே வசதி கொடுத்தானா அந்த ஊர்ல இருக்கிற எந்த ஊசரும் போகாது ப்ரோ. படமே மியூசிக்கும் சாங்கும் தான் சரியான இடத்துல சாங்க போட்டிருக்காங்க. ஒரு ஒப்பாரி சாங் ஒன்று வருது, அந்த ஒப்பாரி சாங்குக்கு ஒரு 3 இடத்துல அழுகு வந்துருது. கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு வண்டி போற அளவுக்காவது ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஊருக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். கண்டிப்பா இது நான் படம் முடிச்சு பார்க்கும்போது, நான் கொடைக்கானல் போயிருக்கேன். கொடைக்கானல் ஒரு 10 தடவை போயிருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்படியே ஹோட்டல்ல தங்கிட்டு வர்றோம். மலை மேல சின்ன சின்ன கிராம மக்கள்லாம் நடந்து வர்றதுக்கு, அதாவது மெடிக்கல் அந்த ஸ்கூல் இதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த படத்தை பார்க்கும். ஏன்னா ஒரு நல்ல படம், கண்டிப்பா இது செய்தி போவோம். ஏதாச்சும் ஒரு தேவைகள் இந்த படம் மூலியமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமா, அது பாக்குறப்ப அவங்களுக்கு நிஜமாவே ரொம்ப சிரமம். ஒவ்வொரு நாளையுமே அவங்க எல்லாத்துக்குமே சிரமம் தான். நம்ம சின்னதா ஒரு தலைவலிச்சா கூட டக்குன்னு ஒரு மெடிக்கல் நீட்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். படம் அவ்வளோ வலியை கொடுத்தது. ஃபர்ஸ்ட் பார்க்கத்தான் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கணும், ஆனா போக போக அதோட வழியே வேற மாதிரி இருந்தது. இப்படி எல்லாம் எடுத்துக்கிறாங்களே, ஒவ்வொரு கேமரா ஒர்க் ஆகட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ சூப்பரா பண்ணிக்கிறாங்க. இல்ல குறை சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பெரிய படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்றோமோ இந்த மாதிரி படத்துக்கும் நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். நல்லா இருக்கு.